இன்னும் ஒரு 2 வாரத்தில் நம்ம குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருவாங்க. இதில் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி முதல் முறையாக போகிற குழந்தைங்களும் இருப்பாங்க. அதே போல் சின்ன ஸ்கூலில் எல்கேஜி, யூகேஜி படிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பெரிய ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பதிவு குறிப்பாக அந்த பெற்றோர்களுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ள எல்லா குழந்தைங்களும் அனுபவிக்கக்கூடிய இருக்கிறதுலையே பெரிய பயம் என்ன அப்படின்னா செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவோம். செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, அம்மா அப்பா இல்லை தாத்தா பாட்டி அவங்கள குறிப்பாக வளர்த்தக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்க கிட்டேருந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய பயம். ஒரு சில குழந்தைங்களுக்கு இது அழுகையாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற டைமில் நிறைய அழுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு கூட நிறைய நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்க. டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, அவனை சமாதானப்படுத்த முடியல, உங்கள் பொண்ணு ரொம்ப அழுவுறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2வது, ஒரு சில குழந்தைங்களுக்கு உடல் ரீதியான நோய்கள் நிறையா இருக்கலாம். சின்ன சின்ன தலைவலி, வயிற்று வலி, காரணமே இல்லாமல் கால் வலிக்குது, கை வலிக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. வலி உண்மையான வலி, ஆனால் அதுக்கு உடல் ரீதியாக எந்த குறைபாடும் இருக்காது, நோயும் இருக்காது. இது மன ரீதியாக வரக்கூடிய, மன அழுத்தத்தில் வரக்கூடிய வலி. 3வது விஷயம், ஒரு சில குழந்தைங்க நைட் தூங்க போகிறதுக்கே பயப்படுவாங்க. அது போக நைட்டில் கெட்ட கனவு வரலாம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நடக்கிற விஷயத்த உங்ககிட்ட மாற்றி சொல்லுவாங்க. மிஸ் என்னை தலைகீழ கட்டி போட்டுட்டாங்க, மிஸ் என்னை வெளியே துரத்திட்டாங்க, என்னை அடிச்சிட்டாங்க, ஒரு குழந்தை என்னை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படின்றதுக்கு உண்டான குறிகள். செப்பரேஷன் ஆங்ஸைட்டி வராமல் தடுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் குழந்தைங்களை சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்ம கொண்டு வரலாம். முதல் விஷயம், நைட் டைம் ஓய்வு. அதே டைம் தூங்க போகிறது, அதே டைம் எழுந்திருக்கிறது அவங்களுக்கு பழக்கமாக செட் பண்ணணும். ஏன்னா ஓய்வு சரியானபடி இருந்ததுன்னா மன அழுத்தம் எவ்வளோ இருந்தாலும் குழந்தையோட மூளையே அந்த மாற்றங்களை கொண்டு அவங்கள ஆரோக்கியமாக வச்சுருக்கும். இது நிறைய பெற்றோர்கள் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, நைட் ரொம்ப நேரம் மொபைல் காட்டிட்டு குழந்தை ரொம்ப லேட்டாக தூங்கி ரொம்ப லேட்டாக எழுந்திருச்சு அவசரமாக ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறது இருக்கிறதுனால அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போதே ஒரு பதட்டத்தில் தான் போகுது. இதனால செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அதிகமாகலாம். 2வது விஷயம், டாய்லெட் ஹேபிட்ஸ். புது நபர்கிட்ட புது இடத்துல அவங்க டாய்லெட் யூஸ் பண்ணணுன்றது வார்த்தைகள் மூலமாகவோ செய்கையிலையோ கண்டிப்பாக காட்டணும். டைப்பர் பயன்படுத்திட்டு இருக்கீங்க குழந்தைக்குன்னா இப்போவே அதை மாற்றி அமைக்கணும். புது இடத்துல டாய்லெட் ஹேபிட்ஸ் சொல்ல முடியலை அப்படின்றதுனால ஒரு சில குழந்தைங்க ஸ்கூலில் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துப்பாங்க. 3வது, ரொம்ப முக்கியமானது, உணவு சம்பந்தப்பட்டது. குழந்தைக்கு பிடிக்காத விஷயத்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு டீச்சர் மிரட்டி சாப்பிட வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான கருத்து. உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் எப்போவுமே வீட்டில் தான் செட் ஆகணும். இதில் மொபைல் கொடுத்து சாப்பிட வைக்கிறது, மிக்சியில் அடித்து கொடுத்துறது, இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் செஞ்சுருந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மாற்றி அமைக்கணும். ஏன்னா இது இல்லாமல் அவங்களுக்கு புது இடத்துல உணவும் சரியானபடி எடுத்துக்க முடியலை அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய டைம் ரொம்ப அதிகமாகிடும். ஃப்ரெண்ட்ஸோட கலந்து விளையாடுறதுக்கோ இல்லை மற்றபடி கல்வியில் அவங்க கவனத்தை திருப்புறதுக்கோ ரொம்ப டைம் ஆகிடும். இந்த முதல் பதிவில் பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அடுத்த பதிவில் கண்டிப்பாக செப்பரேஷன் ஆங்ஸைட்டி, அந்த பயத்தை எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக பேசுவேன். இந்த வீடியோஸ் எல்லாமே ஏற்கனவே இங்கிலீஷில் நான் ரெக்கார்ட் பண்ணி என்னோட யூடியூப் சேனலில் பிளேலிஸ்டில் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த லிங்க்ஸுமே நீங்கள் பார்க்கலாம்.